இங்க ஒரு குட்டி பாப்பா காலையில தூங்கி எழுந்துச்சு அவங்க அம்மாவை எழுப்புறா. ஆனா அவங்க ஏந்திரிக்கவே இல்ல. சரின்னு இப்ப அந்த பாப்பா கீழே இறங்கி வரா. வீட்டுல முதல் நாள் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல, அதனால வீடே ரொம்ப அலங்கோலமா கிடக்கு. இப்ப இவளுக்கு பாத்ரூம் வரதால மறுபடியும் போய் அவங்க அம்மாவை எழுப்ப ட்ரை பண்றா. அப்போ அவங்க ஏந்திரிக்கவே இல்ல. இவளே பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறா. பேண்ட போட ட்ரை பண்ணும்போது அது அவளால முடியாம திரும்பவும் அம்மாவை எழுப்புறா. அம்மா ஏந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அதனால கோவத்துல அந்த பேண்ட தூக்கி போட அது அங்க ஆனா இருக்கிற ஒரு அயன் பாக்ஸ் மேல போய் விழுந்துடுது. இப்போ அழுதுகிட்டே அவங்க அம்மா மேல ஏறி அவங்களை போட்டு குளுக்குறா. அப்ப அவங்க கையில இருந்து ஒரு டேப்லெட் கீழே விழுது. நைட்டு ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டையில அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல. கீழே விழுந்த டேப்லெட் அந்த குழந்தை கையில எடுக்க எங்க வாயில போட்டுக்க போதும்னு நமக்கு பீதியா இருக்கும். அப்ப சடனா போன் அடிக்க அதை எடுக்க ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அது ஷெல்ஃப் மேல இருக்கும். இவனும் ஒரு ஸ்டூல போட்டு அதை எடுத்தா அந்த போன் கை தவறி கீழே விழுந்துருது. ஆனாலும் அந்த போன் ஆன் ஆயிடுது. அதுல அந்த பாப்பாவோட அப்பா தான் ஒய்ஃப் தான் போன் எடுத்ததா நினைச்சு பேசிட்டு இருக்காரு. மார்னிங் போற அவசரத்துல அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அதை ஆஃப் பண்ணிடு, இல்லன்னா குழந்தை தெரியாம கையை சுட்டுக்க போறான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் கொல்கத்தா போறேன், நாளைக்கு தான் வருவேன்னு சொல்றாரு. அப்பா குரலை கேட்ட குழந்தையும் அழுதுகிட்டே நானும் வரப்பா என்னையும் கூட்டிட்டு போங்கட்டு சொல்றா. யூஸ்வலா குழந்தைங்க இப்படி தானே சொல்லும் இல்லையா? அதனால அதை அவர் பெருசா எடுத்துக்காம போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த குட்டி பாப்பாக்கு பசிக்க அம்மாவை எழுப்புனா எந்திரிக்காததுனால கபோர்ட் மேல இவளோட பால் டப்பா இருக்கும். அதை எடுக்க பார்க்க அது கீழே வந்து கொட்டிடுது. இதை பார்க்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே ஹாட் பேக்ல அவங்க அம்மா சாப்பாடு வச்சிருப்பாங்க போட்டுருக்கு. அது ஞாபகம் வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணா அதுவுமே இப்ப கீழே கொட்டிடுது. அதுல 2 முதல் நாள் செஞ்ச சப்பாத்தி தான் இருக்கும். அது அவங்க அம்மா எப்பவுமே சூடு பண்ணி தான் கொடுப்பாங்க போட்டுருக்கு. அதை ஞாபகம் வச்சுட்டு ஓவன் ஆன் பண்ணி அதுக்குள்ள வைக்கிறா. அதோட ஹீட்டரையும் சேர்த்து ஆன் பண்ணி விட்டுறா. அதனால அந்த சப்பாத்தி இப்ப கருகி போடுது. அதனால இன்னொரு சப்பாத்தியை கொண்டு போய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேல வைப்பா. அவங்க அம்மா பண்ற எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பா போல. அந்த சப்பாத்தியும் இப்ப கருகி போயிடுது. அது மட்டும் இல்லாம ஆன் பண்ண ஸ்டவையும் ஆஃப் பண்ணவே இல்ல. சரின்ட்டு இப்ப ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க அதுல நைட்டு கட் பண்ண கேக் தான் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இவளும் போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துக்கிறா. அப்புறம் எப்படியோ அதுல இருந்து கஷ்டப்பட்டு திரும்பவும் வெளியில வந்துடுறா. இப்ப அவளோட பொம்மை போனை வச்சு விளையாண்டுட்டு இருக்க அதோட ஒயர் அயனிங் போர்ட்ல மாட்டி அயன் பாக்ஸ் கீழே வந்துடுது. அது கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிச்சு அதனால பவர் கட் ஆயிடுது. டிவியும் ஆஃப் ஆயிடுது. இப்ப கீழே குழந்தைங்களா விளையாடுற சத்தம் கேட்டோம். இவளும் பால்கனி வழியா எட்டி பார்த்தா கீழே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிடுற விதமா இவளோட பொம்மையை மேல இருந்து தூக்கி போட அது அங்க இருக்கிற ஒரு கம்பியில போய் மாட்டிக்குது. அதை எடுக்க இந்த பாப்பா ட்ரை பண்ண ஆப்போசிட்ல இருக்கிற ஆண்டி பார்த்துட்டு சத்தம் போட இவளும் உள்ள ஓடிடுறா. அந்த சமயத்துல இவ ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருந்த ஹீட்டரும் வெடிச்சிருது. இப்ப ரொம்ப பசி தாங்க முடியாத குழந்தை அங்க இருந்த பெனாயில பாலுன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்து அந்த பால் டப்பால ஊத்த நல்ல வேலையா அதுவும் கீழே விழுந்துருது. அப்ப அங்க இருந்த டேப் திறந்திருக்கும் போல. அது லீக் ஆகி தண்ணி எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்தா திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வர இவ அம்மா இன்னும் ஏந்திரிக்கலாப்பான்னு சொல்றா. அதை கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அப்ப போனும் சார்ஜ் இல்லாம கட் ஆகிட இப்ப அவங்க அம்மா கையில இருந்து விழுந்த டேப்லெட் எடுத்து வாய்க்குள்ள போட்டுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு சொருகுது. அயன் பாக்ஸ் தீஞ்ச புகையெல்லாம் வெளியில போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தண்ணி எல்லாமே வெளியில போக ஆரம்பிக்க வெளியில இருந்தவங்களாம் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பாப்பாவோட அப்பாவும் வந்து கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு. பவரும் இல்ல. பெட்ல வைஃப் செத்து போய் கிடக்கா. பதறி போய் குழந்தை எங்கன்னு பார்த்தா நல்ல வேலையா கட்டிலுக்கு கீழே தான் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்கா. அப்பாவை பார்த்ததும் குழந்தை அப்பா அம்மாவை எந்திரிக்க சொல்லுங்க, நான் அவங்களுக்காக வீடு கட்டியிருக்கேன்னு சொல்ல பாவம் அதை கேட்டு அவரு கதறி கதறி அழுகுறாரு.